ஒரு சின்ன புருவ அசைவு கூட பல பல செய்திகள் சொல்லும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத கண்ணாடி பிரதிபலிக்கிற மாதிரி அப்பட்டமாக வெளிக்காட்டுற அபார சக்தி இருக்குது. வார்த்தைகள் போய் சொல்லலாம், நம்மளுடைய உண்மையான நோக்கங்களை, உணர்வுகளை நம்ம பாடி லாங்குவேஜ் காமிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளை அறியாமலேயே கிட்டத்தட்ட 50% மேலான தகவல் பரிமாற்றங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வெறும் பாடி லாங்குவேஜை வச்சே நடக்குதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. உறவுகள் மேம்பட, ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க, நம்மளுடைய சந்தோஷம், சோகம், அதிருப்தி, பயம், ஆச்சரியம், அவநம்பிக்கை போன்ற உணர்வுகள் எல்லாத்தையும் கண்ணசைவு மூலமாக, முக அசைவு மூலமாக, கையசைவு மூலமாக, தலையசைவு மூலமாக, நிற்கிற விதம் மூலமாக ரொம்ப ரொம்ப சுலபமாக வெளிக்காட்டிடலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 28 பாடி லாங்குவேஜ் ஜெஸ்டர்ஸை இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ என்னென்ன ஜெஸ்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பாடி லாங்குவேஜுக்கு பேர் லாக்ட் ஆங்கிள்ஸ். அதாவது 2 கணுக்காலையும் நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி க்ராஸாக வச்சுக்கிறது. இந்த உடல் மொழி பெரும்பாலும் என்ன நடக்குமோ அப்படின்ற பதட்டத்தில் நம்மளை அறியாமல் செய்யறதா சொல்லப்படுது. இது இல்லாமல் ஒரு சௌகரியத்துக்காக கூட அப்படி காலை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பாடி லாங்குவேஜுக்கு பேர் ரெஸ்டிங் ஹெட் இன் ஹேண்ட். அதாவது உங்கள் உள்ளங்கை மேலே தலையை சாய்ச்சி வச்சுக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப போர் அடித்தாலோ, இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாலோ, இல்லை ஒரு விஷயம் நடக்குது ஆனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குற பாடி லாங்குவேஜ்க்கு பேர் ஐஸ் டவுன் காஸ்ட். அதாவது தலையை ரொம்பவும் குனியாமல் நம்ம பார்வையை மட்டும் கீழ் நோக்கி செலுத்துறது. இது நமக்கு கூச்சம் காரணமாகவோ, இல்லைனா எதிராளிக்கிட்ட நம்ம பணிஞ்சு போகிறத வெளிப்படுத்தும் போதோ, இல்லைனா நம்பிக்கை இல்லாத உணர்வை வெளிப்படுத்தும் போதோ, இல்லைனா குற்ற உணர்வை வெளிப்படுத்தும் போதோ நம்மளை அறியாமல் இப்படி செய்கிறது உண்டு. இது லுக்கிங் டவுன். இப்போ நம்ம ஐஸ் டவுன் காஸ்ட்டுக்கு பார்த்த எல்லாமே இந்த பாடி லாங்குவேஜுக்கும் பொருந்தும். அதாவது கூச்சம், பணிஞ்சு போகிறது, நம்பிக்கையின்மை, குற்ற உணர்வு, இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாடி லாங்குவேஜுக்கு பேர் சிட்டிங் வித் ஹேண்ட்ஸ் கிளாஸ்ப்ட் பிஹைண்ட் ஹெட். அதாவது கைகளை கோத்து கழுத்துக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கிறது. நாம் ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக, சுப்பீரியராக, ரிலாக்ஸ்டாக இருக்கோன்னு இது உணர்த்துது. இப்போ நீங்கள் பார்க்குற பாடி லாங்குவேஜுக்கு பேர் சிட்டிங் வித் லெக்ஸ் கிராஸ்ட். அதாவது கால் மேலே கால் போட்டு உட்கார்றது. இது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். ஒரு கெத்தாக, கான்ஃபிடெண்ட்டாக, ரிலாக்ஸ்டாக நம்மளை உணர வைக்கிற ஒரு உடல் மொழி. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட சிட்டிங் வித் லெக்ஸ் கிராஸ்ட் தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, கால் மேலே கால் போட்டுட்டு கால் ஆட்டுறது. நாம் பொறுமை இழந்து இருக்கும்போதோ, இல்லை ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணும்போதோ நம்மளை அறியாமல் இப்படி செய்கிறது உண்டு. அடுத்தது இந்த பாடி லாங்குவேஜுக்கு பேர் ஓப்பன் பாம். அதாவது என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லை, நான் ஒரு நேர்மையான ஆளுன்னு இப்படி கைகளை விரித்து காட்டி தெரிவிக்கிறது. இந்த பாடி லாங்குவேஜ் பிஞ்சிங் த பிரிட்ஜ் ஆஃப் நோஸ் அண்ட் ஐஸ் க்ளோஸ்ட். அதாவது கண்களை மூடிக்கிட்டு மூக்கை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறது. நாம் எரிச்சலாக இருந்தாலோ, இல்லை ஒரு விரக்தியில் இருந்தாலோ இப்படி செய்கிறது உண்டு. நாம் பொறுமை இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லை, அதுதான் இந்த பாடி லாங்குவேஜ். டாப்பிங் ஆர் ட்ரம்மிங் ஃபிங்கர்ஸ். அடுத்தது ஸ்டீப்லிங் ஃபிங்கர்ஸ். அதாவது 2 கையையும் ஒன்றா சேர்த்து இப்படி குவிச்சு வச்சுக்கிறது. இது ஒரு விதமான அதிகார தோரணை. இல்லைனா நீங்கள் சொல்கிறத நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன் அப்படின்றத உணர்த்த, இல்லைனா நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்னு காட்டுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது பேட்டிங் ஆர் ஃபாண்ட்லிங் ஹேர். அதாவது தலைமுடியை இப்படி மேலாக்க தடவி கொடுக்கறது. இது நம்ம பதட்டத்தை இல்லை நம்பிக்கையின்மையை வெளிக்காட்டுறது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டில்டட் ஹெட். அதாவது தலையை இப்படி சாய்ச்சி வச்சுக்கிறது. இது நம்மளோட ஆர்வத்தின் வெளிப்பாடு.
சிந்தனையில் மூழ்கி இருக்கும்போதோ இல்லை ஒரு முடிவு எடுக்கும் போதோ we do this. ஸ்ட்ரோக்கிங் சின், அதாவது இப்படி முகவாய்க்கட்டையை தடவுவோம். நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு. அது ஏன் அப்படின்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலை, இல்லைனா நம்ம பேசுகிற விஷயத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றத உணர்த்த. இந்த பாடி லாங்குவேஜுக்கு பேர் தான் ஃபேஸ் டர்ன்ட் அவே. இது பைட்டிங் நெயில்ஸ். இதோட மெடிக்கல் நேம் ஆனிகோஃபேஜியா. 100ல் குறைஞ்சது 30 பேருக்காவது இந்த பழக்கம் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. ஒரு விதமான பாதுகாப்பின்மை இல்லை பதட்டம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நகத்தை கடிக்கிறது உண்டு. அடுத்தது புல்லிங் ஆர் டக்கிங் அட் இயர், அதாவது காதை பிடிச்சி இப்படி சும்மா இழுக்கிறது. இந்த பாடி லாங்குவேஜுக்கு மீனிங் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது, இல்லைனா காம் டவுன்னு நமக்கு நாமே மனசை அமைதிப்படுத்திக்கிறது. இது பிரிஸ்க் அண்ட் எரெக்ட் வாக். இது தலை நிமிர்ந்து உடம்புல எந்தவித கூணும் விழாமல் அப்படி ஜம்முன்னு ஹீரோ மாதிரி நடக்கிறது. இதுக்கு அர்த்தம் உங்கள் மனசு தெம்பா தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. மனசு உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது, பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது சில பேருக்கு கைகள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இடுப்பில் ரெஸ்ட் பண்ண தோணும்னு சொல்கிறாங்க. இந்த பாடி லாங்குவேஜோட டெக்னிக்கல் நேம் அகிம்போ. கால்களை இப்படி அகட்டி உட்கார்றதுக்கு மீனிங் எங்கிட்ட எந்த சீக்ரெட்ஸும் இல்லை அப்படின்னு உணர்த்துறது, இல்லைன்னா ரிலாக்ஸேஷன். கிராஸ்ட் ஆர்ம்ஸ். இந்த பாடி லாங்குவேஜோட பொருள் ஒரு வித தற்காப்பு உணர்வு, இல்லைனா நான் கொஞ்சம் விலகி இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துறது. இப்படி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கைகளை விட்டு எப்போ நடப்போம்? ரொம்ப கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும்போது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாடி லாங்குவேஜுக்கு பேர் சிட்டிங் வித் ஷோல்டர்ஸ் ஹன்ச்ட். ஷோல்டர்ஸ் ஹன்ச்ட் அப்படின்னா இப்படி தோள்பட்டையை குறுக்கி உட்கார்றது. இது ஒரு வித டிப்ரெஷன் இல்லைனா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துறது. ரெண்டாவதாக ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? ரெஸ்டிங் ஹெட் இன் ஹேண்ட். அந்த பாடி லாங்குவேஜுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாடி லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பாடி லாங்குவேஜ் போரிங்காக ஃபீல் பண்ணுறதால தலையை ஒரு பக்கமாக கையால் சாய்ச்சிக்கிறது. இந்த பாடி லாங்குவேஜ் லைட்டாக கன்னத்தில் கையை வச்சு பிடிச்சிக்கிறது. இதுக்கு அர்த்தம் நம்ம எதையும் ரொம்ப தீவிரமாக எவாலுவேட், அதாவது மதிப்பாய்வு பண்ணுறோம். ஸ்லைட்லி ரப்பிங் நோஸ். இப்படி மூக்கை தேய்ச்சா ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கண்ணை தேய்ச்சா அதுக்கு மீனிங் அதீத சோர்வு இல்லைனா மன அழுத்தம். ஒன்று நம்பிக்கை இல்லைனா ரிலாக்ஸேஷன். இதை உணர்த்துகிற போஸ் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. இப்படி 2 கைகளையும் பின்னாடி கட்டிட்டு நிற்கிறது. இது ஒரு கையால் மணிக்கட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறது. இதுக்கு மீனிங் விரக்தி இல்லைனா ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறது. இப்போ பார்த்த ஜெஸ்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஜெஸ்டர்ஸ் தெரிஞ்சிருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.